நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பேரழிவு தொடர்பில் இன்று நாங்கள் சற்று விரிவாக ஆராய இருக்கின்றோம். நேபாளத்திலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக கிட்டத்தட்ட 320க்கும் அதிகமானோர் இதுவரையில் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதே போன்று 900க்கும் அதிகமானோர் காணாமல் போயிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போன்று காணாமல் போனவர்களில் 500க்கும் மேற்பட்டோர் வெளிநாட்டவர்கள் என்றும் தற்போது தெரிய வந்திருக்கின்றது. ஆகவே இந்த வெள்ளப்பெருக்கு எவ்வாறு ஏற்பட்டு இதற்கான காரணம் தொடர்பில் நாங்கள் சற்று விரிவாக ஆராய்வோம். இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுதே நேபாளத்திலே குறித்த பகுதியில், அதாவது நேபாளத்தின் திபெத் எல்லைக்கு அருகிலுள்ள ரசுவா பகுதியில் பாகேதோஷி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாகத்தான் இவ்வாறான ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், அந்த பகுதியிலே மழை வீழ்ச்சி பதிவாகாத சூழ்நிலையில் எவ்வித மழையும் இல்லாமல் திடீரென்று இவ்வாறான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது பதிவான காட்சிகளை நாங்கள் கண்டோம். மிகவும் மோசமான விதத்திலே, மிகவும் ஆபத்தான முறையில் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. யாருமே எதிர்பார்க்காத சூழ்நிலைத்தான் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வெள்ளப்பெருக்குக்கான காரணம் என்ன என்பது சம்பந்தமான சரியான முடிவுகள் இதுவரையில் வெளியாகவில்லை. ஆனாலும் தற்போது கிடைக்கின்ற தகவல்களின் அடிப்படையிலே அங்கிருக்கின்ற 8:37க்கு, குறிப்பாக நேபாளத்திலே 8:37க்கு ஒரு நில அதிர்வு பதிவாக இருக்கின்றது. இது நேபாள வெளிவிகார அமைச்சர் உள்நாட்டு தகவல்களை அடிப்படையாக வைத்து வெளியிட்டிருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் 8:37க்கு ஒரு நில அதிர்வு ஏற்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் 9 மணி அளவில் தான் இந்த பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று அதன் பின்னர் கிடைக்கின்ற தகவல்களை பார்க்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற பனிப்பாறை ஒன்று சரிந்தமையின் காரணமாகத்தான் இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருப்பதாக பின்னர் கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. பனிப்பாறை ஒன்று திடீரென்று இவ்வாறாக உடைந்து விழுந்தமையின் காரணமாகத்தான் திடீரென்று இவ்வாறான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாகத்தான் அறிய கிடைக்கின்றது. இதன் காரணமாகத்தான் அந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக நேபாளத்திலே கட்டிடங்கள் நீரில் மூழ்கின. அதே போன்று குறிப்பாக நேபாளத்திலே இந்த பகுதியிலே சுற்றுலா பயணிகள் அதிகளவில் இருக்கின்ற ஒரு பகுதி. அதன் காரணமாக அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் இந்த அனர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கின்றார்கள். தற்போது கிடைக்கின்ற தகவல்களின் அடிப்படையிலே இந்த சுற்றுலா பயணிகளை பார்க்கின்ற பொழுது 178 சுற்றுலா பயணிகள் இந்த அனர்த்தத்தின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார்கள். அதிலும் மிக முக்கியமாக நேபாளத்தைச் சேர்ந்த 127 சுற்றுலா பயணிகள் அடங்குகின்றார்கள். அதே போன்று 65 அமெரிக்கர்கள், அதே போன்று ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் 33 பேர் இதில் அடங்குவதாகவும் குறிப்பிடுகின்றனர். அதே போன்று சீனாவை சேர்ந்த சில பிரஜைகளும் இதில் உள்ளடங்குவதாக தற்போது கிடைக்கின்ற தகவலின் அடிப்படையிலே உறுதியாக இருக்கின்றது. அதே போன்று மிக முக்கியமாக அங்கு இருக்கின்ற கட்டடங்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன. அதே போன்று அரச கட்டடங்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன. அதே போன்று வீதிகள், பாலங்கள், தொடர்பாடல் நிலையங்கள், நீர்மின் உட்கட்டமைப்பு உள்ளிட்ட பல விடயங்களை பார்க்கின்ற பொழுது அனைத்திலும் ஒரு பாரிய சேதம், அழிவு ஏற்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போன்று அந்த பகுதியிலே எவ்வித மழை வீழ்ச்சியும் பதிவாகாத ஒரு சூழ்நிலையில்தான் திடீரென்று இவ்வாறான ஒரு அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக தற்பொழுது 130க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதே போன்று 900க்கும் அதிகமானோர் காணாமல் போயிருக்கின்றார்கள். காணாமல் போனவர்களில் 500க்கும் அதிகமானவர்கள் வெளிநாட்டர்கள் என்பதுதான் மிகவும் முக்கியமான அம்சமாக அமைகின்றது. இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவும் இன்று நேபாளத்துக்கு தன்னுடைய அனுதாபத்தை தெரிவித்திருக்கின்றார். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேவைப்படுகின்ற பட்சத்தில் உதவி செய்வதற்கு ஏதோ ஒரு வகையிலே தாங்கள் எம்மால் முடிமான உதவிகளை செய்வதற்கு தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று சர்வதேச நாடுகளின் கவனம் தற்பொழுது நேபாளம் பக்கம் திரும்பியிருக்கின்றது. இதன் அமைவிடத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது இமயமலை பிராந்தியத்தில் அமைந்திருக்கின்றது. எல்லைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வடக்கு சீனாவின் திபெத் தன்னாட்சி பகுதியாக இருக்கின்றது. அதே போன்று தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி இந்தியாவாக காணப்படுகின்றது. மிகவும் சிறப்பான அம்சம் என்னவென்றால், உலகிலே மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் சிகரம் நேபாளம் மற்றும் சீனா திபெத் எல்லையில் தான் அமைந்திருக்கின்றது. நேபாளத்தை பொறுத்த மட்டிலே அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் அங்கு செல்வதற்கான மிக முக்கியமான காரணங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக இமயமலை மற்றும் மலையேற்றம். உலகிலின் மிகவும் உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் சிகரம் உள்ளிட்ட 14 சிகரங்களில் 8 சிகரங்கள் நேபாளத்தில் அமைந்திருக்கின்றன.
ஆன்மீக மற்றும் சமய ஸ்தலங்களும் நேபாளத்திலே பிரசித்தி பெற்றிருக்கின்றன. குறிப்பாக இந்துக்களின் புனித ஸ்தலமான பசுபதிநாத் கோவில், அதே போன்று பௌத்தர்களின் புனித இடங்களான பௌத்தநாத் உள்ளிட்ட பல இடங்கள் நேபாளத்திலே காணப்படுகின்றன. அதன் காரணமாக அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் நேபாளத்தை நோக்கி செல்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று தற்பொழுது காலநிலை மாற்றம் என்பது மிகவும் வித்தியாசமான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எமக்கு தெரியும், இந்த நேபாளத்தில் இடம்பெற்ற அனர்த்தத்தின் காரணமாக இவ்வாறான ஒரு பாரிய அழிவு ஏற்பட்டிருக்கின்றது. சர்வதேசத்தின் கவனம் திரும்பி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது காலநிலை மாற்றம் தொடர்பிலே, அதாவது திடீர் வானிலை மாற்றம் தொடர்பிலே அதிக கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பின்புலத்தில் தான் தற்பொழுது இலங்கையிலும் எல்னினோ தொடர்பிலான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த எல்னினோ என்றால் என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் பல தடவைகள் உங்களுக்கு கூறியிருக்கின்றோம். எல்னினோ என்பது ஒரு ஆபத்தான சூழ்நிலையாக காணப்படுகின்றது. இது ஒரு அதிக திடீர் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வானிலை மாற்றமாக அமைகின்றது. எமக்கு நாம் எதிர்பாராத முறையில் பல மாற்றங்கள் இடம்பெறும் என்றுதான் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். அது தொடர்பிலே எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. மிக முக்கியமாக உலக நாடுகள் தற்பொழுது எல்னினோ தொடர்பிலான எச்சரிக்கையை எதிர்கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு அங்கமாகத்தான் நேபாளத்திலும் இவ்வாறான ஒரு அனர்த்தம் ஏற்பட்டிருக்கலாம் என்று தற்பொழுது கூறப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் இலங்கையிலும் தற்பொழுது எல்னினோ தொடர்பிலான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. எல்னினோ என்பது வெறுமனே அதிகளவிலான மழை வீழ்ச்சி மாத்திரமல்ல, அதே போன்று அதிக வறட்சி மாத்திரமல்ல. இவை இரண்டும் ஒன்றாக இடம்பெறுகின்ற ஒரு விடயமாகத்தான் இந்த எல்னினோ அமைகின்றது. குறிப்பாக அடுத்த சில மாதங்கள் மிக முக்கியமான விடயங்களாக இடம்பெறப் போகின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கையை பொறுத்த மட்டிலே அடுத்த சில மாதங்கள் மிகவும் முக்கியமான காலமாக அமைகின்றது. குறிப்பாக வானிலை ஆய்வு நிலையங்கள் கூறுகின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது எல்னினோ தொடர்பிலான துல்லியமான விடயங்களை ஆராய்கின்ற கண்டறிகின்ற திறன் இலங்கைக்கு இல்லை. அந்த விடயம் சம்பந்தமாகவும் தற்போது பேசப்படுகின்றது. ஆனால் வளிமண்டல திணைக்களம் சில எதிர்வு கூறுகளை தற்போது வழங்கியிருக்கின்றது. சர்வதேச நாடுகளிலும் இவ்வாறான மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இலங்கையை பொறுத்த மட்டிலே டிசம்பர் மாதத்துக்குள் இடம்பெறுகின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது இலங்கைக்கும் ஒரு பெரிய ஆபத்து இருப்பதாகத்தான் அறிவிக்கப்படுகின்றது, கூறப்படுகின்றது. இதற்கான காரணம் என்னவென்றால் தற்போதும் கூட நாட்டின் பல பகுதிகளில் வறட்சி நிலவுகின்றது. அதே போன்று சில பகுதிகளில் இடைக்கிடையே கடும் மழை பெய்கின்றது. இதுதான் ஒரு ஆபத்தான சூழ்நிலை. அதன் காரணமாக தற்பொழுது மிக முக்கியமாக அதிக மழை பெய்கின்ற பொழுது எமக்கு இருக்கின்ற பாதிப்பு, அதே போன்று அதிக வறட்சி நிலவுகின்ற போது எமக்கு இருக்கின்ற பாதிப்புகள் தொடர்பில் தற்பொழுது அதிக ஆராய்ச்சிகள் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதன் காரணமாக நெல் அறுவடை சம்பந்தப்பட்ட விடயம், அதே போன்று பயிற்சிகள் சம்பந்தப்பட்ட விடயத்திலும் பல சிக்கல்கள் காணப்படுகின்றன. அதனை தீர்ப்பதற்கான சில திட்டங்களும் தற்பொழுது முன்கூட்டிய பயிற்சியை ஆரம்பிப்பதற்கான திட்டங்கள் தற்போது வகுக்கப்பட்டிருக்கின்றன. என்ன கூற வருகிறேன் என்று சொன்னால், இந்த சூழ்நிலையிலே இலங்கை இதற்கு எவ்வாறாக தயாராக வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இந்த விடயம் சம்பந்தமாக நிபுணர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக அரசாங்கம் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஆராய வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஜனாதிபதி தலைமையிலும் பல தடவைகள் இந்த எல்னினோ தொடர்பிலான விடயங்கள் சம்பந்தமாக ஆராயப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அதிகாரிகள் மட்டத்திலும் சம்பந்தமான பல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக எமக்கு தெரியும், கடந்த சில மாதங்களாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் அடிக்கடி பல பிரச்சனைகள் எதிர்நோக்குகின்றோம். குறிப்பாக கடந்த வருடம் டித்வா புயலின் காரணமாக ஏற்பட்ட அனர்த்தத்தின் காரணமாக நாங்கள் ஒரு பாரிய அழிவை எதிர்கொண்டோம். அடுத்ததாக எமக்கு இருக்கின்ற சவாலாகத்தான் அமைகின்றது இந்த எல்னினோ தொடர்பிலான விடயம். சிலர் இந்த விடயங்களை நாங்கள் பற்றி பேசுகின்ற பொழுது சில கமெண்ட்ஸ் வருகின்றது, இது இறைவனுடைய நாட்டம் தானே, இது எவ்வாறு எம்மால் மாற்ற முடியும் என்று. அதிலே 100% உண்மை, அதனை எம்மால் இல்லை என்று கூற முடியாது. எவ்வாறாக இருந்தாலும் இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஆய்வு செய்கின்ற ஆராய்ச்சி செய்கின்ற திறனையும் அதே இறைவன் தான் வழங்கியிருக்கின்றான். ஆகவேதான் இவ்வாறான விடயங்கள் சம்பந்தமாக முன்கூட்டிய சில தகவல்கள் எமக்கு கிடைக்கின்ற பொழுது அதற்காக நாங்கள் ஆயத்தமாக வேண்டும், தயாராக வேண்டும். அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே தற்போது அதற்கான சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது. ஆனால் நிபுணத்துவ மட்டத்திலே கூறுகின்ற விடயம் என்னவென்றால், அரசாங்கம் இதனை விட அதிகமாக கவனம் செலுத்தி இதனை எதிர்கொள்வதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும் என்பதுதான். சிலவேளை அவ்வாறு இடம்பெறாமல் இருக்கலாம்.
இந்த வறட்சி, இந்த நிலைமை சாதாரண ஒரு நிலைமையாக மாறிவிடலாம். எவ்வாறாக இருந்தாலும் இன்றும் கூட நாட்டின் பல பகுதிகளில் மக்கள் குடிநீருக்காக சிரமப்படுகின்றார்கள். அவருடைய அன்றாட தேவைக்காக நீருக்காக சிரமப்படுகின்றார்கள். அதே போன்று மிகப்பெரிய ஆபத்து இருக்கின்றது. ஒரு கடுமையான மழைவீழ்ச்சி பதிவாகி ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகத்தான் தெரிவிக்கப்படுகின்றது. இரண்டு பக்கத்திலும் பாதிப்புகள் இடம்பெறலாம் என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக ஒரு பக்கம் அதிக வறட்சியின் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட உள்ளதாக எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அதிக மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என்ற எதிர்வு கூறலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இது சம்பந்தமாக ஆராய்கின்ற பொழுது உலக நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது இவ்வாறான அனர்த்தங்கள் பல நாடுகளிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறான பாரிய அனர்த்தங்கள் இடம்பெறக்கூடாது என்றுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு. அனைவரும் அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆனால் ஆய்வு மட்டத்திலே இந்த விடயம் சம்பந்தமாக எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. இலங்கையும் அந்த ஆபத்தை எதிர்நோக்கலாம் என்றுதான் தற்போது எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அரசாங்கத்துக்கு மீண்டும் கூறுகின்றோம், இந்த விடயம் சம்பந்தமாக அதிக கவனம் செலுத்த வேண்டும். முன்கூட்டிய ஆயத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும், டித்வா புயலின் காரணமாக ஏற்பட்ட அழிவுகள், சில பகுதிகளிலே படகுகள் இல்லை, மக்கள் சிரமப்பட்டார்கள், பல அசௌகரியங்களை மக்கள் எதிர்கொண்டார்கள். ஆகவே அவ்வாறான ஆபத்துக்களை தவிர்ப்பதற்காக அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இது போன்ற பல முக்கியமான தகவல்களை வழங்குவதற்கு நாங்கள் தொடர்ந்தும் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ரியாஸ் ஹாரிஸ் 360 யூடியூப் சேனலுடன். நன்றி.